ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 22 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம இச்சுகோ எப்படியோ ஜிடன்போவை ஜெயிச்சு கேட்டையும் ஓபன் பண்ணியாச்சு. ஆனா அந்த டைம் ஜிடன்போவோட மூஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். இவனே பேத்தனமா அடிப்பான். இவன் யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அங்க 3rd டிவிஷன் கமாண்டர் ஜின் இச்சிமாருன்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவனை பார்த்து தான் அப்படி நடுங்கி இருப்பான். ஆளு பாத்தீங்கன்னா இவன் கூட கம்பேர் பண்ணும்போது அவன் கொசு மாதிரி தான் இருப்பான். ஆனா எப்ப அட்டாக் பண்ணானே தெரியல. சட்டுன்னு ஜிடன்போவோட கையில ஒரு சின்ன வெட்டு போட்டுருவானா. வலி தாங்க முடியாம அவன் கேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விட ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க எல்லாத்துக்குமே பீதியாவும் என்ன வந்தவன வெட்டிட்டான். அவன் ஜிடன்போவை பார்த்துட்டு, ஏண்டா நீ இந்த கேட்டோட கார்டியன் தானே, உன் வேலை மத்தவங்க யாரும் இந்த கேட் வழியா உள்ள வராம பத்திரமா பாத்துக்கிறது. ஆனா நீ ஓபன் பண்ணி அவனுக்கு வழிய விட்டுட்டு இருக்க நன்னாரி பாயல அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். இங்க அந்த பூனைக்கே அள்ளு விட்டுருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளு. அவன் சடனா இங்க வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் நம்ம ஆளு எல்லாருமே இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கேப்டன் லெவல்ல ஒருத்தன் இங்க வந்திருக்கான்னா அதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். அவங்க கூட எல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும். இங்க ஜிடன்போ சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் தோத்துட்டேன், அதனால தான் கேட்டை ஓபன் பண்ணேன், மத்தபடி நான் வேணும்னே ஓபன் பண்ணலாம்பா. அவன் வண்டியா திட்டுவான், ஏண்டா கேட் கீப்பர்னா தோத்துட்டாங்கன்னா கேட்டை ஓபன் பண்ணணும்னு ரூல்ஸ் இல்ல. அப்படி ஒரு கேட் கீப்பர் தோக்குறான்னா அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு அவங்க வரணும். நீ இன்னும் உயிரோட தானே இருக்கேன்னு அப்படியே ஒரு மாதிரி லுக் விடுவான். அவனுக்கு அள்ளு விடும். உடனே இச்சிமாரு போய் அவன் கூட சண்டை போட ஆரம்பிப்பானா. அந்த யுரிச்சி பூனை பார்த்துட்டு, அட கிறுக்கு பயலே சாவ தட்கல்ல புக் பண்றானேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும். இங்க நம்மாலு கத்த ஆரம்பிச்சிட்டான், ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா உங்காலேயே நீ போட்டு தள்ள போவ நரி மூஞ்சா. எவனாச்சும் கையில ஆயுதம் இல்லாதவனை அட்டாக் பண்ணுவானா முதல்ல? உனக்கு அறிவு இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் எவனாச்சும் பண்ணா அவன் என் கையால சாக போறான்னு அர்த்தம்டா. அப்படி எப்படின்னு குழந்தை உன்னை பார்த்தெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். இங்க அந்த யுருவிச்சி பூனை, இச்சுக்கோ மூடிக்கிட்டு ரிட்டர்ன் வந்துரு, இப்போதைக்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம், அதான் நமக்கு நல்லதுன்னு நடுங்கிட்டே சொல்லும். நம்ம இச்சுகோவை பத்தி அந்த ஜின்னுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. அங்க இச்சுகோ கத்திக்கிட்டு இருப்பான், இவன் என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையா, இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது, 4 போடு போட்டாதான் சைலண்டா இருப்பானுங்க அப்படி எப்படின்னு ஒண்ணு. ஜின்னு பார்த்துட்டு, நீ தான் இச்சுக்கோ குராசக்கியா நினைச்சேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம பையலுக்கு ஒரே குழப்பம், நம்மளை பத்தி எப்படி இவனுக்கு முதல்ல தெரிஞ்சது? அது மட்டும் இல்லாம கண்டுக்காம போவான். எங்கடா போறேன்னு கேட்கும் போதே தூரமா போய் நின்னுட்டு கத்தியை நீட்டுவான். என்னடா அவனோட கத்தியை வீச போறியான்னு கேட்டா, இது ஒண்ணு என்னோட கத்தி இல்ல, இது என்னோட ஜென்பகுட்டோ, நல்லா பாத்துக்கடான்னு சொல்லிட்டு இப்படிகா அப்படிகான்னு ஒரு ரொட்டேஷனை போட்டு அப்படியே அவன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நம்மால பார்த்து மிரண்டு போய் அந்த அட்டாக்கை தடுக்க தான் செய்வான். தடுத்ததுல பிச்சுக்கிட்டு போய் பின்னாடி இருக்கவனை இடிச்சு தள்ளி அவன் கூடயே சேர்ந்து பறந்து போய் விழுவான். அவன் கத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ நீளத்துக்கு வருது. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான், கேட்டை விட்டோன்னே அதுவா க்ளோஸ் ஆகும். பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். நம்ம ஆளுகளால இப்ப கேட்டை கிராஸ் பண்ணி போக முடியல. நல்ல வேலை இச்சுகோக்கும் ஒன்னும் ஆகல. சாரிப்பா என்னால எதுவும் பண்ண முடியலப்பா. அடே உன்னோட ஆப்பனன்ட் யாருன்னு பாத்தியா? ஜின் இச்சிமாரு. என்ன பண்ணாலும் அவனெல்லாம் ஜெயிக்க முடியாது, நீ தப்பிச்சு உயிரோட வந்ததே பெரிய விஷயம், அதுவும் அடிபடாம வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மால மறுபடியும் கேட்டை ஓபன் பண்ண என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பானா. அவ்வளவு நேரம் அந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அதான் இவங்க வந்தப்ப பார்த்தமே அந்த இடமே எம்டியா இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட பேர் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இவங்கள பார்த்து அவங்க பயந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இங்க இருக்க சோல்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டிக்கு இல்லீகலா வந்தவங்க. ஒரு சோல் ரீப்பரோட உதவி இல்லாம அவங்க இங்க வந்தாங்கன்னா இவங்கள யோகான்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து லுக்கூட்டு இருக்கறத பார்த்தா இவங்க கூட சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு இப்பதான் இவங்க மேல நம்பிக்கை வந்துருக்குது. ஏன் என்னன்னு ஒரு பெரியவர் A to Z வந்து சொல்லுவாரு. இந்த பெரியவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ருக்கோன் டிஸ்ட்ரிக்டோட மூத்தவர். சொல்லப்போனா ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. இங்க நடந்த எல்லாத்தையுமே ஒரு பார்த்துட்டு தான் இருந்தாராமா. வேற ஒண்ணும் இல்ல, ஜிடன்போ இருக்கான்ல, அவன் இவங்க எல்லாத்துக்கூடயுமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்காக நம்ம ஆளுங்க சண்டை போட்டாங்கல்ல, அதனால நம்ம ஆளுங்க மேல இவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இவங்களும் நல்லவங்க தான். இங்க வர சோல்ரி பஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா நடந்துக்குவானுங்களாமா. ஆனா ஜிடன்போ மத்தவங்க மாதிரி கிடையாது, இவங்க கிட்ட ரொம்பவும் கைண்டா இருப்பான். சோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்ம ஆளுங்க எல்லாம் இப்ப நல்லவங்க ஆயிட்டாங்க. சோ இப்ப அவன் கையில வெட்டுப்பட்டு இருக்குதுல்ல, அத ஒருகிமே தான் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதான் குட்டியா மனுஷங்களை வர வைப்பாளே அவங்கள வர வச்சு சரி பண்ணுவா. இச்சுகோ பார்த்துட்டு மிரண்டுவான். ஏன்னா இந்த மாதிரி அவ பண்ணி இப்பதான் அவன் முதல் டைம் பாக்குறான். அப்ப அந்த டைம் அங்க இருக்க கூட்டத்தை பிறந்துகிட்டு ஒரு குட்டி பையன் வந்து, ஐ நீங்களா, என்னைய தெரியலையா, நான் தான் ஷிபட்டா அப்படின்னு சேடு கிட்ட ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். யாரா நீன்னு கேட்டா, நான் தான் அந்த பேரக்கீட்டு, என்னைய ஞாபகம் இல்லையாம்பா, நம்ம பார்த்தோமே முதல் எபிசோட்ல ஒரு வெள்ளை பேரக்கீட்டு, அதை வச்சிருந்தா அவங்களுக்கு துரதிர்ஷ்டம்னு, அந்த பேரக்கீட்டே இவன் தான். அவனை பார்த்தோன்னு அப்படி ஒரு ஷாக்கு, நீ இங்கதான் இருக்கியான்னு. அவ்வளவு நேரம் யாருமே இல்லாம அனாதையா இருந்த டிஸ்ட்ரிக்ட் இப்பதான் ஃபுல்ஃபில்டா எல்லாம் நிறைஞ்சு வலிகிறாங்க. சேடு பாத்தீங்கன்னா அந்த பையனை தூக்கிட்டு ஜாலியா நடக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பையன் அவனை பார்த்துட்டு, நான் பேரக்கீட்டா இருக்கும் போதும் சரி இங்க இப்பவும் சரி 2 இடத்துலயும் நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க,
இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லம்பா. சரின்னு அந்த ஷிபட்டாங்கிற பையன்கிட்ட அவன் அம்மாவை பத்தி பேச வருவான். அவன் அதுக்குள்ள நான் இங்க தான் இருக்கேன், இந்த இடம் சூப்பரா இருக்கும், என் ஃபேமிலி இங்க தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு ஒரு பையன் வந்து, என்ன ஷிபட்டா எங்க போனேன், அம்மா அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்கம்பா. இந்த பையன் பெரிய ஹீரோனரி, இவன் வந்து அவனுக்கு அண்ணன் மாதிரி. என்ன மேட்டர்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்து வேற வேற ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஆனா இங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா இருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா என்ன, அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கள அவங்களால பார்க்கவே முடியாது. அப்படி இந்த இடத்துல பார்க்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ சோல் ரீப்பர்ஸ் இவங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்னு சேர்த்த மாட்டாங்களான்னு கேட்டா இல்ல. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த பையன் 1947லயே செத்துட்டான். ஆனா இன்னும் அப்படியே இருக்கான் பாருங்க. சரி, ஷிபட்டாவோட ஆசையை அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிறது தான். அவங்கள பார்த்துட்டானா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்லம்பா. தேடிக்கிட்டே தான் இருக்கானாமா, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுவான். ஆனா அவனோட அண்ணன், நாங்க இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுற, கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லுவான். பாவம் பையன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுவான். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அந்த கேட்டை ஓபன் பண்றாங்களா இல்ல வேற ஏதாச்சும் சந்து பொந்துன்னு ஓட்டையை போட்டுட்டு உள்ள பூந்து போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.